இந்த காட்டுல நம்ம வினோதமான மிருகங்களையும், விசித்திரமான மிருகங்களையும் நம்ம தேடி வந்திருக்கோம். ஆனா, இந்த காட்டுல இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, கண்ல எங்கேயோ தென்படுற மாரி எந்த ஒரு மிருகமும் இல்ல. அதனால நம்ம இப்போ தேடிட்டு பார்க்க போறோம். இப்படியே என் கூட நீங்க பயணம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, ரொம்ப சிறப்பா இருக்கும். நம்ப ஏதோ ஒரு மிருகங்கள கண்டிப்பா நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். அப்படியே நம்ம நடந்துட்டே வரப்போ, நம்ம இங்க ஒரு நீர்வீழ்ச்சி பக்கமா போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா, பக்கத்துல தண்ணீர் நீரோடைகள்லாம் இருக்கு. அதே சமயம் இந்த காடு பலவிதமான விசித்திரமான ஒரு உணர்வுகளை நமக்கு தரும். ஏன்னா, இந்த காடு இப்போ பார்க்கறதுக்கு நல்லா பச்சை பசேல்னு நல்லா கிரீனிஷா நல்லா சூப்பரா இருக்கு. ஆனா, இது ஒரு வேளை இருட்டாச்சுன்னா இந்த மாரி இருக்காது. ரொம்பவே இருட்டா இருக்கும். அத பார்த்து நம்ப ரொம்ப பயந்துருவோம். இங்க வந்துட்டு கடல், மலை இது எல்லாமே இந்த காடுகளோட இணைஞ்சு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா, இது ஒரு இயற்கையை நம்ம எப்பவுமே மதிச்சு நல்லா பாதுகாக்கணும். ஏன்னா, உலகத்துக்கு நமக்கு ரொம்ப முக்கியமானதே வந்து இந்த இயற்கை வளங்கள் தான். இந்த இயற்கை வளங்கள் இல்லைன்னா நம்ம மனித இனமே இல்ல. நம்ம மனித இனத்தை பாதுகாக்க இயற்கையை நம்ம பாதுகாக்கணும். விலங்குகளையும் பாதுகாக்கணும். அனிமல்ஸ் சேஃப் பண்ணணும். பிளான்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும். ரெயின் கண்டினியூஸாக வரணும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், அப்புறம் சின்ன சின்ன இன்செக்ட்ஸ், பூச்சிகள் கூட நல்லபடியாக வாழணும். அவங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு துன்புறுத்தலும் இல்லாமல் எல்லாரும் அவங்களோட வாழ்க்கை பாதையில் நல்லபடியாக போகணுங்கிறது தான் வந்து இயற்கையோடைய ஒரு அடிப்படை தத்துவமே. அந்த அடிப்படை தத்துவம் என்னைக்கும் மாறாமல் இந்த இயற்கையாகவே இருக்கிறதுக்கு மனிதர்களாகிய நாம கண்டிப்பாக நம்மளால முடிஞ்ச விஷயத்த நம்ம முயற்சி பண்ணணும். ஏன்னா, நம்ம மனித இனம்தான் அதிகமாக காட்டையும் சரி, தண்ணீரையும் சரி, காற்றையும் சரி மாசுபடுத்துது. அந்த மாதிரி மாசுபடுத்தாம தூய்மையா இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுக்கு நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். மரம் நடுதலை அதிகப்படுத்தணும். அதேமாரி விலங்குகளை வேட்டையாடுறத தவிர்க்கணும். நோ ஹண்டிங், ஒன்லி சேவிங் ஃபார் அனிமல்ஸ். நமக்கு வந்து ஃபுட்ஸுக்கு வந்து வெஜிடபிள் ஃபுட்ஸ் சாப்பிட்டா அதுவே இயற்கையோடைய வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன். ஸோ நம்ம இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை நம்ம எல்லாரும் கண்டிப்பாக செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாதுகாக்கிறோமோ இல்லையோ அதை அழிக்காமல் இருந்தாவே ரொம்ப நல்லது. அது இயற்கைக்கு நம்ம செய்கிற ஒரு